ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதே மெத்தடில் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த மீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு மீனை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மீன் ஃப்ரைக்கெல்லாம் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டு தோலோடையே தட்டி சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துட்டு இந்த மீன் எல்லாத்துலேயும் படுற மாதிரி மசாலா நல்லா தடவி விட்டுக்கலாம். மற்றபடி இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். சிக்கன் மசாலா அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த மீனோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் இந்த மசாலா மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா மசாலா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்பவும் போல் மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மீன் நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அந்த முள்ளோடு சாப்பிட்றதுக்கு. இது நெத்திலி மீன் மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஊரில் இந்த மீன் கிடைக்குமான்னு சொல்லுங்கள். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான மீன் ஃப்ரை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி மீன் வாங்கினீங்க அப்படின்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்.